ஸ்டூலாக இருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் FF Vision. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்குறோம். பழைய வீட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ க்ராசரிஸ்லாம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்துலேயே கடை இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி சொன்னாலே வீட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வசதிலாம் எதுவுமே இல்லை. நமக்கு தேவையான மந்த்லி க்ராசரி நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கிட்டா தான் முடியும். ஏன்னா பக்கத்தில் எந்த கடையும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம டக்குன்னு போய் எதையும் வாங்க முடியாது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது லோட்டஸ் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்தோன்னா கொஞ்சம் பல்காக எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே இந்தியன் க்ராசரிஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமேலாம் கிடைக்காது. ஏதோ 1-2 ஐட்டம்ஸ் இருக்கும். இந்தியன் க்ராசரிஸ் வாங்கணுன்னா அதுக்கு தனியாக கடை இருக்குது. அங்கே தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். நான் இங்கே வந்ததுமே என் கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட் தான். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் வாங்கலை. என்னோடய மைண்ட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாங்கக்கூடாது, நிறையா திங்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. இந்த லிட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணால் லாக் ஆகிக்குது. அதுக்கப்புறமா அந்த ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகுது. அதனாலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்டில் வச்சுருந்தேன். இந்த மாதிரி 3 கலரில் வச்சுருக்குறாங்க. ப்ரைஸ் 75 ரிங்கிட் கிட்டே போட்டிருந்தாங்க. இந்த பாட்டை நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி லேடிஸ் நிறையா பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. தசீம் குட்டி அவர் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இஷ்டத்துக்கு டாய்ஸ் எல்லாம் கார்ட்டில் எடுத்து போட்டு வச்சிருக்கிறான். இந்த ரோலை வச்சுருக்கிறது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்காகவும் இருக்குது. நமக்கு பல்காக ஐட்டம்ஸ் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கலாம். நமக்கு எங்கே வந்தாலுமே இந்த பிளான்ஸ் மேலே ஒரு கண்ணாகவே இருக்கும். எங்கே போனாலும் பிளான்ஸும் நிறைய இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பிளான்ஸும் வாங்கலை. ஏன்னா இப்போதைக்கு இன்னும் கார்டன் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால கார்டன்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் பிளான்ஸ் வாங்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரைஸ் செக் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு இங்கே ப்ரைஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸ் இங்கே செக் பண்ணோம், உடனே இங்கே ப்ரைஸ் காமிக்குதில்ல. இதே மாதிரி எல்லாத்தோட ப்ரைஸும் நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத அடுத்தது டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே கார்டனிங்க்கு தேவையான திங்ஸ் தான் இந்த ரோவில் ஃபுல்லாகவே வச்சுருக்குறாங்க. இங்கே நிறையா சீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பார்த்ததுமே என் கண்ணில் ஒன்று பட்டுருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குங் சீட்ஸ் தான் இங்கே வச்சுருக்குறாங்க. இது ஒரு வகையான கீரை தான். இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலே இந்த சீட் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. மணி பிளான்ட் அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. பிளான்ஸ் எதுவுமே நான் இப்போதைக்கு எடுக்கலை. நெக்ஸ்ட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயாச்சு. இங்கே நிறைய செக்ஷன் வாரியாக அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. இங்கே நிறையா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூடை ஒன்று வாங்கணும். இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவுமே நாங்கள் இங்கே வாங்கலை. நல்லா தேடி கண்டுபிடிச்சி நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பால் ஃபுல் க்ரீம் எடுக்கணும். தசீம் குட்டியை கார்ட்டில் உட்கார வச்சாச்சு. இல்லைனா அவர் ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வாங்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வாஷிங் லிக்விட் தான் வாங்க வேண்டியது இருக்குது. இதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு 2 அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கிளாஸ் வேர்ஸ்லாம் கூட வந்து ப்ரைஸ் கம்மியாக வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து வாங்கலை. ஏன்னா நிறையா வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு வாங்கினாலும் நிறையா ஜாமான் வந்து வீட்டில் சேர்ந்துரும். அதனால் வந்து நான் இங்கே வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கீழே இருக்கிற இந்த பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே 10 ரிங்கிட்க்கு வாங்கியிருந்தேன். இங்கே இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் வந்து போட்டிருக்குறாங்க. ஸோ இந்த சைடில் ஃபுல்லாக அதான் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து க்ராசரிஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ரிட்ஜ், அப்புறம் வாஷிங் மிஷின், டிவி, இது எல்லாமே கூட இங்கே கிடைக்கும். இவங்களே வந்து ஃப்ரீ டெலிவரியும் வந்து பண்ணுறதா வந்து போட்டிருக்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இங்கே வாங்கினது கிடையாது. ஆனால் குவாலிட்டி எல்லாமே வந்து சேம் அதே மாதிரி தான் நல்லாயிருக்கும். இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து கேஸ் ஸ்டவ், அப்புறம் வந்து அவன், இது எல்லாமே தான் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியான ப்ரைஸ் தான் இங்கேயும் வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ், அப்புறம் பேக், கப், இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வந்து நான் நிறையா வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து முக்கியமாக தேவைப்படும். யாருக்காவது ஏதாவது கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்து அனுப்பிடலாம் அப்படிங்கிறதுனால வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ், கப்ஸ், இது எல்லாமே வந்து இந்த சைடில் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இது மைக்ரோவேவில், அப்புறம் ஃப்ரிட்ஜில், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான். இதுவுமே வந்து மந்த்லி க்ராசரியில் முக்கியமாக வாங்க வேண்டியது. 1 enough 2-3லாம் வேணாம், வை, ஒன்று போதும். ஒரு சேர் போதும், வை. இந்த குட்டி குட்டி சேர்லாம் வந்து பார்த்ததுமே வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கிக்கிட்டான். அது ஒன்று வேணாமா, 1 2 3 அப்படிங்கிற மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேபினெட்ஸ், அப்புறம் வந்து இந்த டேபிள், இது எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அதுவும் கூட இங்கேவே நல்லாவே இருக்கும். அப்புறம் இந்த சைடில் ஃபுல்லாகவே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட், கம்ஃபர்ட், இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இதுவுமே நல்லா சூப்பர் குவாலிட்டியில் நல்லாவே சூப்பராக வச்சுருக்குறாங்க. டிசைனும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸும் வந்து எல்லா இடத்துலையும் வாங்குறதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே தான் வந்து ப்ரைஸ் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இதில் வந்து நான் ஷாம்பு மட்டும் தான் வந்து எடுக்கிறேன். இங்கே கண்டிஷ்னர், அதுக்கப்புறம் ஹேர் க்ரீம், அந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. பட் எதுவுமே எடுக்கலை, ஷாம்பு மட்டும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்ததும் வந்து வாங்க வேண்டிய முக்கியமானது என்னன்னா, இந்த மாதிரி வேல்யூ பேக்கில் வந்து பேஸ்ட்டும் வந்து வாங்கிப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இது வந்து விலையும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வேல்யூ பேக் வாங்குறப்ப ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஃபுல்லாகவே வந்து டயப்பர் தான் வந்து வச்சுருக்குறாங்க. அதுவுமே வந்து தசீம்க்கு வந்து வாங்கிக்கிறேன். தசீம்க்கு வந்து டயப்பர் வந்து ஸ்டாப் பண்ணுற டைம் கிட்டே வந்துருச்சு. ஆனால் இன்னும் வந்து அவரை ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவருக்கு இன்னும் வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு வந்து போகிறதுக்கு தெரியல. அதனால டயப்பர் வந்து இன்னும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். இன்ஷால்லா ஃப்யூச்சரில் எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்தது வந்து மந்த்லி க்ராசரியில் முக்கியமாக வாங்க வேண்டியது இந்த பாலும் தான். ஏன்னா வந்து பால் வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி இது வந்து நமக்கு வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி பல்காக வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வெளியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாலும் இங்கே கிடைக்கும். அதுவுமே பாதி வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உண்டு. நம்ம வந்து நினச்ச நேரம் போய் பக்கத்தில் வாங்க முடியாதுங்கிறதுனால. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க. நான் இங்கே தேடிட்டு இருக்கிறது வந்து ஆனியன், நம்ம சமைக்கிற மாதிரியான ஆனியன் தான். அது வந்து கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் அந்தளவுக்கு நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. இப்போ இங்கே வச்சுருக்குறாங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி, நல்லதாக பார்த்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தேடிட்டுருக்கிறேன். வேறு எதுவும் கிடைக்கலன்னா இதிலே தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் தான். அதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயம் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன வெங்காயமும் கொஞ்சம் வாங்கிட்டு போகணும். இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்குறாங்க பாருங்கள். கடைசியாக ஒரு வழியாக நல்ல வெங்காயம் வந்து கிடச்சிருச்சு. அதையுமே வந்து எடுத்து இங்கே கார்ட்டில் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரூன் ஹைலாண்ட் தக்காளி அப்படின்னு சொல்லி தான் வந்து போட்டிருக்குறாங்க. தக்காளி நல்லாவும் இருக்குது, ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தக்காளி ஒரு 2 பேக் வந்து எடுத்துக்கிட்டேன்.
நெக்ஸ்ட்டு இங்கே ஃபுல்லாகவே வந்து வெஜிடபிள்ஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து zucchini அப்புறம் கியூக்கம்பர் இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நமக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இது வந்து கொத்தமல்லி இலை தான். அந்த கொத்தமல்லி இலை பக்கத்துலேயே வந்து கொத்தமல்லி இலை மாதிரியே இன்னொன்று வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பேர் வந்து டவுன் சூப். அதோட வாசம் வந்து கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். தப்பி தவறி கூட மாற்றி வந்து அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா கொத்தமல்லியோட டேஸ்ட் வேறு, அதாவது ஸ்மெல் வேறு, அதோட ஸ்மெல் வேறு. அதை வந்து இங்கேயே நம்ம பிச்சு பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் எடுக்கணும். அப்புறம் இந்த செக்ஷனில் ஃபுல்லாகவே வந்து கீரை இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து பொக்ஷாய் கீரை தான். இது வந்து ஃபாரமாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் வந்து வாங்கிக்கிறேன். இந்த செக்ஷனில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கீரை தான். நிறைய மாதிரி வெரைட்டியில் வந்து கீரை வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நிறைய கீரை வந்து முடிஞ்சிருச்சு கூட. அப்புறம் இந்த பீன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து இப்படி பேக்கிங்கில் இருக்கும். இதுவுமே வந்து இந்த மாதிரி பேக்கிங்கோடு நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி லூஸ்லேயும் வந்து வச்சுருப்பாங்க. அப்படி வேணும்னா கூட எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிறது வந்து பேபி கேரட் தான். இப்போ இந்த கார்ட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 வாரம் மாதிரி அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நம்ம எங்கேயாவது பக்கத்தில் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி பல்காக வந்து ஒரு ட்ரே வந்து வாங்கிடுவோம். இந்த முட்டையும் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் வந்து வரும். நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் செக்ஷனுக்கு தான் வந்தாச்சு. இங்கே இருக்கிற வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது பழம் வந்து எடுத்துக்கலாம். ஆப்பிள் வாங்குகிறேன். தர இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஆப்பிள்ஸ் தான் வந்திருக்கு. ஆப்பிள் அப்புறம் பியர்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. க்ரீன் ஆப்பிள் எல்லாமே இருக்குது. தசீம் குட்டி வந்து ஆப்பிள் வேணும்னு அதிசயமாக கேட்டதுனால அவர்கிட்ட ஆப்பிள் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து அவன் வந்து அந்தளவுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஃபு தான். இந்த தோஃபு தான் நான் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி காமிச்சிருந்தேன். இதோட பேர் வந்து காமிக்கல அப்படிங்கிறதுனால இதில் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த லோட்டஸ் உள்ளேயே இருக்கிற இந்த பேக்கரிக்கு தான் வந்திருக்கிறேன். இது வந்து இவங்களோட ஓன் பேக்கரி தான். இங்கே இவங்களோட ஓன் பேக்கிங் பன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இதுவுமே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே ஓனாக பேக் பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இங்கே உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய அவன் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து கேக் வாங்குறதுக்கும் வெளியில் வாங்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா டேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இவங்க இப்போயே பேக் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த பன் கேக் இது எல்லாமே நல்ல சூப்பராகவே இருக்கும். இந்த கஸ்டர்ட் பன் தான் இப்போதைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன். இந்த ப்ரெட் லோஃப் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியில் வாங்குகிற ப்ரெட்டை விட இது வந்து இன்னுமே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சீஸ் வாங்கி தரேன். எஸ். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அரிசி தான் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து அரிசி வந்து ஊர்லேயே வாங்கிட்டு வந்துடுறதுனால இந்த செக்ஷனில் பெருசாக எதுவும் வாங்குறது கிடையாது. பொன்னி அரிசி வந்து இங்கே கிடைக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஊரில் நம்ம வாங்குறத விட. அப்புறம் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான். இங்கே வந்து எல்லா டைமும் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் தேங்காய் வந்து இருக்காது. அதனால் தேங்காய் பாலும் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிறது. இதுவுமே வந்து ஆனத்துக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக தேங்காய் பால் ஊற்றினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வந்து மசாலா தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பைசஸ் தான் சொல்லலாம். ஆனால் இங்கே உள்ள மலேசியன் பிராண்ட் தான் இது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து ஒயிட் சுகர் தான். இது வந்து ரொம்பவே வந்து அப்படியே நைஸாக இருக்கும். ஆனால் ஒயிட் சுகர் வந்து பெருசாக நான் வந்து வாங்குறது கிடையாது. எப்போதுமே வந்து ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை அந்த மாதிரி தான் வாங்கிக்கிறேன். இது வந்து கற்கண்டு தான். இது கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கேயே வந்து நிறையா மாதிரியே வெரைட்டியில் வந்து சுகர் இருக்குது பாருங்கள். இது வந்து கருப்பட்டி.
இதுவுமே இங்கே நல்லா சூப்பராக கிடைக்கும். கருப்பட்டியும் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது தான். ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணிப்போம். கருப்பட்டியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கருப்பட்டிலாம் கூட இருக்குது இங்கே. அப்புறம் சுகர் கட் டவுன் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான ஈக்குவல் இதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்குறாங்க. இது வந்து சுகர் கேன் சுகர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ராக் சுகர் தான் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சுகர் வந்து இங்கே இருக்குது. இந்த ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் நிறைய வெரைட்டியில் இருக்குது. இப்போதைக்கு வந்து எல்லாருமே வந்து நாட்டு சக்கரை இந்த மாதிரி ப்ரௌன் சுகருக்கு மாறியாச்சு. ஒயிட் சுகர் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. பிள்ளைங்களுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிட்டோன்னா வந்து ரொம்பவே நல்லது. ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிடிக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து ப்ரௌன் சுகர் தான். இங்கே வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்கிறது எல்லாமே வந்து நாட்டு சக்கரை. இதெல்லாம் இங்கே வந்து நல்லா சூப்பராகவே கிடைக்கும். நாட்டு சக்கரையும் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். டீ காஃபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து நாட்டு சக்கரை தான். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து மார்ஜரின் தான். மார்ஜரின் வந்து ப்ரெட் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துலேயே கீ, ஹனி இது எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க. மார்ஜரினை விட எனக்கு வந்து பட்டர் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணும். இதை வந்து மார்ஜரின் வந்து சின்ன பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். முக்கியமாக டோஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷனில் இருக்கிறது வந்து பேன் கேக் மிக்ஸ் தான் வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி கேக் மிக்ஸ் இதெல்லாமே இங்கே வந்து சூப்பராகவே வந்து கிடைக்கும். இதில் வந்து முட்டை இல்லைனா தண்ணி இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கேன்டு ஃபுட்ஸ் தான். கேன் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப நிறையா வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. க்ரீன் பீஸ் மட்டும் வந்து வாங்கிப்பேன். ஏன்னா வந்து அது இங்கே அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால கேனில் உள்ள க்ரீன் பீஸ் வந்து வாங்கிக்கிறது. அதே மாதிரி நியூட்ரலாக்கு பதிலாக வந்து இது தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நியூட்ரலா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கு பதிலாக பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாக்லேட் ஸ்ப்ரெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்குகிறோம். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நிறைய பிராண்ட்ஸில் வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட்லாம் வந்து வந்துருச்சு. எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வாங்கி ட்ரை பண்ணலாம். நியூட்ரலா எல்லாமே வந்து கீழே வந்து வச்சுருக்குறாங்க. இதை வந்து மேலே வைக்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கண்ணுக்கு படம் அப்படிங்கிற மாதிரி மேலே வந்து இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பீனட் பட்டர் இது எல்லாமே கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து குக்கி மிக்ஸ், கேக் மிக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட் தான் வந்து வச்சுருக்குறாங்க. நான் வந்து பெருசாக வந்து ஃப்ரோசன் மீட் அந்த மாதிரிலாம் வந்து வாங்குறது கிடையாது. ஆனால் நகட் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து சம்டைம்ஸ் வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க பொரித்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் இங்கே ஃபுல்லாக வந்து ஐஸ்கிரீம்லாம் தான் வந்து வச்சுருக்குறாங்க. மைலோ வேணாம், மைலோ வேணாம், மைலோ ஐஸ் வேணாம், வேணாம் வச்சுட்டு மைலோ வேணாம், வை இங்கே வை, இங்கே வை, நான் சொல்கிறேன் நீ வை, நீ இது வை, இது வை, அது வேணாம், அது சாப்பிடக்கூடாது. இங்கே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரைஸ் அப்புறம் வெஜ்ஜஸ்லாம் தான் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ஃப்ரைஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இதை வந்து பார்க்குறப்பெல்லாம் வந்து வாங்கிடுவேன். ஏன்னா இது எப்போதுமே வந்து அவைலபிளாக இருக்காது. இது அவைலபிளாக இருக்கிறப்ப வந்து ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறது தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பரோட்டா தான். இது வந்து எப்போதும் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா வந்து பிள்ளைங்க அப்பப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும், அப்புறம் வந்து ஈஸியாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த பரோட்டாவை வந்து அப்பப்போ வந்து பொரிச்சு கொடுத்துருவேன். ஏதாவது மொதல் நாள் கறி ஏதாவது இருந்தால் அதை வச்சுட்டு கூட பொரிச்சு கொடுத்துட்டாலும் வந்து பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இது வந்து நிறைய மாதிரி வெரைட்டியில் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த கவான் பிராண்ட் தான் வந்து வாங்குறது. இந்த கவான் பிராண்ட்லேயே சப்பாத்தியுமே நல்லா தான் இருக்கும். அதுவும் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு ஏதாவது எப்போயாவது செய்யணும் அப்படிங்கிறப்ப. அடிக்கடி இதை வந்து செய்யக்கூடாது. எப்போயாவது வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டம்ப்ளிங்கும் வந்து வச்சுருப்பாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சீஸ் ஸ்லைசஸ்லாம் வந்து வாங்கிக்கிறேன். என்னோடய மந்த்லி க்ராசரி ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வாங்கியே ஆகணும். ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தேவைப்படுறத மாதிரி தான் நான் வந்து நிறையா வாங்கிப்பேன். மற்றபடி ரொம்ப எக்ஸ்ட்ராவாலாம் பெருசாக எதுவும் வாங்குறது கிடையாது. மீட்லாம் வந்து அப்பப்போ வாங்கிக்கிறது தான். மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. எப்போயாவது நமக்கு தேவைப்படுறப்ப அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த எண்ணெய் இதெல்லாம் கூட வந்து மந்த்லி ஷாப்பிங்கில் வந்து நான் வாங்கிடுவேன். எண்ணெய், காஃபி தூள் இதெல்லாம் கூட. ஆனால் காஃபி தூள் வந்து மோஸ்ட்லி நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறதுனால அதுவே எனக்கு நிறையா பல்காக இருக்கும். முக்கால்வாசி திங்ஸ் வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதனாலே எனக்கு பல்காக எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் ஹலால் தான். நான் ஹலால் மீட்லாம் கூட வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. நான் உள்ளே பெருசாக போய் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஷாப்பிங் வந்து இருக்கும் எப்போதுமே. அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து கண்டென்ஸ்டு மில்க் தான். கண்டென்ஸ்டு மில்க் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து கண்டிப்பாக நான் வாங்கி வச்சுருப்பேன். பிள்ளைங்களுக்கு ஏதாவது டிசர்ட் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். அதுக்காகவே வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கிக்கலாம். 2-3 கேன் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதாவது எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் தேவையானது எல்லாமே நான் வந்து வாங்கிட்டேன். என்னோடய ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பல்காக நிறையா திங்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுக்க மாட்டேன். எது வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுதோ, எது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை மட்டும் தான் நிறையா நான் வாங்கி வச்சுப்பேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஷாப்பிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவும் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.